யோசுவாவின் புஸ்தகத்திலே முதலாவதே நாம் பார்க்கிற காரியம், மோசேயினுடைய காலங்கள் முடிந்து யோசுவாவினுடைய கரத்திலே மோசே செய்து வந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல ஜனங்களை கானான் நடத்தி வந்ததான மோசே இடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ அந்த கானான் தேசத்திலே பிரவேசிக்க மாட்டாய், ஆகவே நீ யோசுவாவை அதற்காக அபிஷேகம் பண்ணி இந்த பொறுப்பை யோசுவாவுடைய கரத்திலே கொடு என்று சொன்னார். அந்த மோசே அதற்கு ஒரு பதிலும் சொல்லலை. எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் பாருங்க. 40 வருஷம் இந்த ஜனங்களை எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கு. எத்தனை முறை இந்த ஜனங்கள் மோசேயை கல்லறிய பார்த்தார்கள், இந்த மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள், விரோதமாய் செயல்பட்டார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மோசே சொன்னான், ஆண்டவரே என்னுடைய பெயரை குறிக்கி போடும், இந்த ஜனங்களை நீர் கொண்டு போய் சேரும் என்றெல்லாம் சொன்னான். அப்படிப்பட்ட அந்த மோசேயை நீ கானான் தேசத்திலே பிரவேசிப்பதில்லை, ஆகவே யோசுவாவை தான் அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான், ஆகவே நீ யோசுவாவிடத்தில் இந்த பொறுப்பை கொடு என்று சொன்னபோது அந்த மிகப்பெரிய மனிதன் மோசே ஒரு வார்த்தை கூட ஏன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. அழுது புலம்பல, கதறல, கலங்கல. என் ஆண்டவர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் சரியானதைத்தான் செய்வார் என்று சொல்லி அந்த பொறுப்பை யோசுவாவுடைய கரத்திலே கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வகித்து வருகிற ஒரு பொறுப்பையோ ஒரு அதிகாரத்தையோ இன்னைக்கு நம்ம அதை பிறரிடத்திலே கொடுப்பதிலே பெரிய கஷ்டம் நமக்கு. அல்லேலூயா. அப்படித்தானே? வீட்டிலே கூட பார்த்தோமானால் மருமகள் வந்துவிட்டால் மருமகளுடைய கரத்திலே சாவியை கொடுப்போங்கிறது மாமியார்மாருக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. அதுபடி இப்படியே இப்பவே கொடுக்கிறது, கொஞ்ச நாள் போட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பாரமான பொறுப்பை கூட கொடுப்பதற்கு ஆயத்தம் இல்லை. ஒரு ஆபீஸ்ல பொறுப்பை மற்றவரிடத்தில் ஒப்படைப்பதற்கு சற்று கடினம்தான். ஆனால் மோசேயோ அந்த பொறுப்பை எல்லாம் யோசுவாவிடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த மோசே தான் இப்பொழுது யோசுவாவிடத்திலே சொல்லுகிறான் இந்த காரியத்தை. அருமையாய் சொன்னுகிற அந்த வார்த்தையிலே, பலங்கொண்டு திடமனாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆமா, இந்த யோசுவா கடினமான நேரத்திலே இந்த பொறுப்பை ஏற்றெடுத்திருக்கிறார். ஏனென்றால் இதுவரை வழி பயணத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது கானான் தேசத்திலே போய் அங்கே இருக்கிற சத்துருக்களை எல்லாம் முறியடித்து அவர்களையெல்லாம் ஜெயித்து அவர்களையெல்லாம் துரத்தி அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்து அந்த கானான் தேசத்தை இந்த 11.5 கோத்திரங்களுக்கு என்ன செய்யணும்? பங்கிட்டு கொடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம். யோசித்து பாருங்க. முதல்ல அவள் எல்லாம் ராட்சதர்கள் என்று சொல்லப்பட்டது. 2ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவள் எல்லாம் ராட்சசதர்கள், பெரிய ராட்சசதர்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் துரத்தி விட்டு அந்த இடத்தை எல்லாம் சுதந்திரித்து அந்த இடத்தை எல்லாம் பங்கிட்டு இந்த 12 கோத்திரத்திற்கும் கொடுக்க வேண்டும். பங்கிடுவது என்பது சாதாரணமான காரியமா? நம்ம வீட்டுல ஒரு காரியத்தை சரியா பங்கிட முடியுதா? அதுக்கு எத்தனை பிரச்சனை வருது பங்கு வைக்கும் போது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தேசத்தை இந்த கோத்திரத்தாருக்கு 12 கோத்திரத்தாருக்கும் 11.5 கோத்திரத்தாருக்கும் அதை பங்கிட்டு கொடுக்கிற காரியத்தை, அந்த மிகப்பெரிய ஒரு காரியத்தை யோசுவாவிடத்தில் 2 காரியம். ஒன்று, கானானில் இருக்கிறதான புறஜாதியார்கள், ராஜாக்கள், அப்படிப்பட்டவர்களை எல்லாம் துரத்த வேண்டும், அவர்களை ஜெயித்து அவர்களை துரத்த வேண்டும் அல்லது அவர்களை சங்கரிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த தேசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இந்த பொறுப்பை கொடுக்கும் போதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நன்றாக தெரியும், மோசேக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், இது சாதாரணமான காரியம் இல்ல. இதை செய்யணும்னா ரொம்ப பலன் வேணும். அல்லேலூயா. ரொம்ப பலன் வேணும். அப்படி பலம் இருந்தாதான் இவர்களை ஜெயிக்க முடியும், இவர்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட முடியும் என்று அறிந்த ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலை மேலே திகைக்க வேண்டிய சூழ்நிலைமை வரும், கலங்குகிற சூழ்நிலைமை வரும். ஆனால் யோசுவாவே, நீ என்ன செய்? பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா,
இவர்களை எல்லாம் ஜெயிப்பதற்கோ, இவர்களை எல்லாம் துரத்துவதற்கோ, இவரிடமிருந்து இந்த நாட்டை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதோ அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. அதற்கு ரொம்ப மனதிடம் வேணும். அல்லேலூயா, மனதிடம் வேணும். அந்த மனதிடம் வேணும் என்பதற்காகத்தான் இப்ப சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடம் மனதாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனதிலே ஒரு திடன் வேண்டும். இந்த வருடத்திலே தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறதான அந்த காரியங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் முதலாவதாக நமக்கு மனதிலே ஒரு திடன் வேண்டும். அல்லேலூயா. மனதிலே ஒரு தைரியம் சொல்லுவோமே, மனதிலே திடன் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதை சுதந்திரிக்க முடியும்? வாக்குத்தத்த கானானை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் திடன் கொண்டிருக்கணும், உறுதியா இருக்கணும், தைரியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்னே இருப்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம்தான், ஒரு போராட்டமான காரியம்தான். ஆனால் இதை நாம ஜெயிக்க முடியும், இதை நம்ம சுதந்திரிக்க முடியும், இது நம்முடையதாக்க முடியும், நம்முடைய பொறுப்பை நம்ம செய்ய முடியும். ஏனென்றால் நாம் அல்ல, நம்மோடு கூட நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மாலே முடியாது. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தங்களை உங்களுடைய கரத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தங்களையோ அல்லது இந்த பொதுவான இந்த வாக்குத்தத்தங்களையோ, உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தேவன் கொடுக்க போகிற வாக்குத்தத்தங்களையோ நீங்கள் பெற்றுக்கொள்வது சாதாரணமான காரியம் அல்ல. அது சற்று கடினம்தான், ஆனாலும் அது கூடும். ஏனென்றால் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் அல்லவா? அப்படியே இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்களை, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நமக்கு முதல்ல மனதிலே ஒரு திடன் வேண்டும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என் தேவன் இப்படிப்பட்டவர் என்று அறிவேன். அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் என்னோட இருக்கிறார். சொல்லிட்டு அவர் எங்கேயோ இருக்கல. சில வேளையில சொல்லுவாங்க, பார்க்கலாம், வர்றதை பார்த்துக்கலாம், நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கிறேன்பாங்க. அப்புறம் அட்ரஸே காணாது. இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மோடு கூட இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆபத்து நேரம் வரும்போது, தேவை வரும்போது இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவர் இருந்தா வேற என்னங்க கஷ்டம்? யோசித்து பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன், எந்த சத்ருவை முறியடிக்க வல்லமையுள்ள தேவன், எந்த காரியத்தையும் உன்னை ஜெயிக்க வல்லவராயிருக்கிற, உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற வல்லவராயிருக்கிற அந்த ஆண்டவர் உன்னோட இருக்கிறார் இந்த 2024 வருஷத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. Be strong and good of good courage என்று சொல்லப்படும். Be strong, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாசிகள் இந்த வருடத்திலே நல்ல ஸ்ட்ராங் விசுவாசிகளா இருக்கணும். சொல்லுமா, நான் இந்த வருடத்துல ஒரு ஸ்ட்ராங் விசுவாசியா இருக்க போறேன். அல்லேலூயா. அசைந்து கொடுக்கிற விசுவாசி அல்ல, சோர்ந்து போகிற விசுவாசி அல்ல, சந்தேகப்படுகிற ஒரு விசுவாசி அல்ல. ஸ்ட்ராங் ஆக போறேன். 2023 வருடத்துல நான் இருந்ததை விட 2024 வருடத்துல நான் ஸ்ட்ராங் ஆக போறேன். அல்லேலூயா. ஸ்ட்ராங்னு சொல்லும் போதே அப்படி பாத்தீங்களா, என் கண்ணு பாத்தீங்களா, என் கைய, நான் ஸ்ட்ராங் ஆக போறேன். செத்தவங்க கையில வெத்தல அப்படிம்பாங்க, அப்படி இல்ல. ஸ்ட்ராங்னா ஸ்ட்ராங் தான். அல்லேலூயா. இந்த வருடத்துல நான் என்ன செய்ய போறேன்? ஸ்ட்ராங். அல்லேலூயா. ஸ்ட்ராங். யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்க போறேன். ஏன்னா என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ பலம் கொண்டு திடம் மனதாயிரு. பலம் எங்கே இருக்கிறது தெரியுமா? உடலிலே இல்லை, உள்ளத்திலே இருக்கிறது. மனதிலே பலம் கொண்டு விட்டால் உடல் எல்லாம் ஒரு விஷயமே அல்ல. சில இடத்துல பாக்குறோமோ, சிலவங்க இப்படி ஒல்லி குச்சியாட்டா இருப்பாங்க, சண்டைக்கு போனாங்கன்னு பார்ப்போம், அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, அந்த வேகமா போவாங்க. அப்போ உடல் பலம் அல்ல, உள்ளத்திலே இருக்கிற பலம். சிலவங்க தண்ணி போட்டா ஒரு ஸ்பெஷல் பலன் வரும் பாத்தீங்களா? ஆமா, நோஞ்சானா இருப்ப, தண்ணி போட்டவொடனே எங்க இருந்து பலம் வருதுன்னு தெரியாது, அப்படி குதிப்பாங்க, மேலையும் கீழையும் குதிப்பாங்க. அது தண்ணியின் பலன். ஆனா இங்கே நம்முடைய பலனோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே இந்த வருடத்திலே நாம பலன் கொண்டு திடம் மனதாயிருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்வார். யாரும் எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. எனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏனென்றால் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா சத்துரு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க.
நம்ம எப்ப பலவீனம் ஆகிறோமோ அப்பொழுது சத்துரு கை ஓங்கும். அல்லேலூயா. ஆகவே நம் கர்த்தருக்குள்ள திடமாயிருப்போம், உறுதியாயிருப்போம். எடுத்துக்கொண்ட தீர்மானங்களிலே ஆனாலும் சரி, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே ஆனாலும் சரி, ஸ்ட்ராங்கா இருப்போம். மலையாளத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முள்ளை பிடிச்சாலும் முருகை பிடிக்கணுமா. முள்ளை பிடிச்சாலும் முருகை பிடிக்கணும்னா, முள்ளுல நீங்க பிடிச்சா கூட எப்படி பிடிக்கணும், நல்லா நல்லா பிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரே காயம்தான். ஆனா அத லூசா பிடிச்சிங்கன்னா கை முழுவதும் என்ன ஆயிடும், காயமாயிடும். அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவரை உறுதியா பிடிச்சிடணும். ஆண்டவரை உம்மை நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபு சொன்னாரு, ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னை விடு, நான் போணும். விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்காம உம்மை என்ன செய்ய மாட்டேன். அது ஒரு உறுதி. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கீங்க, என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விட மாட்டேங்கிறது ஒரு உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த உறுதியோடு கூட இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை கண்டிப்பாக பிடித்துக்கொண்டு உறுதியாய் பிடித்துக்கொண்டு உறுதியாக இருப்போம். கர்த்தருக்குள் உறுதியாய் இருப்போம். அல்லேலூயா. சாத்தானோ சத்துருக்களோ வந்து நமக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லும் போதோ, நம்மை அவன் பக்கம் இழுக்க நினைக்கும் போதோ, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். யார? வேற யாரையும் சொல்லிடாதீங்க. வேற யாரையும் சொல்றதுல நம்ம எல்லாம் பெரிய ஆளுங்க. ஆனா சாத்தான்கிட்ட தான் சொல்லணும். அல்லேலூயா. சாத்தான் யார் வடிவிலே இருப்பான்? மனுஷ வடிவிலே இருக்க மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி சில நேரம் நினைக்கிறீங்க, என்னுடைய கணவர் தான் எனக்கு சாத்தான், மனைவி தான் எனக்கு சாத்தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, மனைவி வடிவத்திலேயோ மனைவியிலேயோ சாத்தான் இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களே ஆண்டவர் இருக்கிறார்ல, அப்புறம் எப்படி அங்க சாத்தான் வருவான்? யோசித்து பாருங்க. அவங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார்ல, அப்ப எப்படியா அவங்க சாத்தான் ஆகிருவாங்க? ஆக மாட்டாங்க. அல்லேலூயா. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வசனங்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, என்னை தொடுகிறவன் அவனுடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. யார் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. உலகத்தான் சொல்லுவாங்களே, என்னை தொட முடியாதுங்கிற மாதிரி நம்ம தான் சொல்லணும். ஏனென்றால் நம் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறோம். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, ஆமா, அவனை கனம் பண்ணுவேன், பலப்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறபடினாலே இந்த வருடத்திலே நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்க வேண்டும். எதிரியை கண்டு நடுங்க கூடாது, அஞ்சக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே யோசுவாவிடத்திலே சொல்லும் போது கூட அப்படி சொல்ற. உபாமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். உபாமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 7 வசனம் நினைக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கலாம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்துக் கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். அல்லேலூயா. அப்பவும் மோசேயும் யோசுவாவிட்ட அதுதான் சொல்றாரு, நீ பலங்கொண்டு எப்படி இரு? திடமனதாயிரு. வேற எவ்வளவு ஆலோசனை சொல்லி இருக்கலாம். இந்த 40 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு? மோசைக்கு 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப கானான் தேசத்து பக்கத்துல வந்துட்டாங்க. எவ்வளவு காரியங்களை ஆலோசனையா சொல்லி இருக்கலாம். இந்த ஜனங்கள் முறுமுறுப்பாங்கப்பா, இந்த ஜனங்கள் இப்படி எல்லாம் செய்வாங்கப்பா, நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. இந்த பிள்ளைங்க இவன் நேரம் கிடைச்சா, டைம் கிடைச்சா, சந்தர்ப்பம் கிடைச்சா கல்ல கூட எடுத்து என்ன செய்வாங்க? எரிவாங்க. அதனால கவனமா இருந்துக்கன்னு சொல்லல. அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு, அது என்னல்ல, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய், பலங்கொண்டு திடமனதாயிரு. வேற எதை பத்தி நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, தைரியமாயிரு. அல்லேலூயா. நீ தைரியமாயிரு, ஏனென்றால் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சங்கீதத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிற 27 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கும் போது, சங்கீதம் 27:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திடமனதாயிரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அது போதாது, திடமனதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு எவ்வளவாக திடமனதா இருந்தார் பாத்தீங்களா? யோபு அந்த உறுதியை கொஞ்சம் பாருங்க. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல என்னவா இருப்பேன்? அதுதாங்க உறுதி, அதாங்க திடமனது. சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும்.
எவ்வளவு உறுதி பாத்தீங்களா? மனைவி சொல்றா தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்றா. அட பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறேன். பைத்தியக்காரின்னு சொல்லல, நம்ம பைத்தியக்காரி பைத்தியக்காரி அப்படிதான் சொல்லியிருப்போம். பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறியே அப்படிதான் சொன்னார். அல்லேலூயா. இல்ல, திடமனதா இருந்தான். அல்லேலூயா. எனக்கு என்ன நேரிட்டாலும் சரி, அது எல்லாம் நன்மைக்காக நடக்கும், என் தேவனை சொந்த கண்ணாலே காண்பேன் என்று சொல்லி உறுதியா இருந்தான், திட மனதா இருந்தான். அப்படி திட மனதா இருந்த யோபுவைத்தான் கர்த்தர் இரண்டத்தனியாக ஆசீர்வதித்தார். உபாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 6-7 வசனங்கள் விதமாய் சொல்லி இருக்கிறது. நீங்கள் பலங்கொண்டு திடமானதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஆமா, இப்ப ஜனங்களை பார்த்தும் அவர் அப்படித்தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட வருகிறார், உன்னோட வருகிறார். இந்த 2024ஆம் வருடத்திலே நீங்கள் திடமனதாயிருங்கள், நீங்கள் யாருக்கும் பயப்படவும் திகைக்க வேண்டாம், ஏனென்றால் கர்த்தர் உங்களோட வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளை தகப்பனுடைய கையை பிடித்திருக்கும் போது எவ்வளவு தைரியமாக நடக்கிறதோ, அதே போல நம்ம ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார், நம்ம தைரியமா நடக்கலாம். ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு, ஆமா, திரும்ப அதுதான் சொல்றார், பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் வசனம். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்திக் கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். எங்கெல்லாம் பலங்கொண்டு திடமனதாயிரு சொன்னாரோ அப்பவெல்லாம் அந்த பலங்கொண்டு திடமனதாயிரு சொல்றதை விட முடிக்கல, நான் உன்னோடு இருப்பேன்கிறார். அதுதாங்க பலம். கர்த்தர் நம்மோடு இருப்பது தாங்க பலம். இந்த 2024ஆம் வருடத்திலே நாம் போகும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு பலன். அவர் இல்லாட்டு பலன் இல்ல. அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடம் நம்ம ரொம்ப தைரியமா இருக்கலாம், எந்த வருடத்தை காட்டிலும் நம்ம திடமா இருக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த வருடத்திலே நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு வருவேன், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற பலன். ஆகவே இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய நம்பிக்கை இந்த வருடம் நம்மை நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக திகையாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திகைப்பு என்று சொன்னால் என்ன? வியப்பு, பிரமிக்கிறது, அதிர்ச்சி அடைகிறது, மலைத்து பின் நிற்பது, அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. அப்படின்னா தகச்சு போனா, இப்படி நடந்ததை பார்த்து திகச்சு போய் என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த ஒரு நொடியில சாத்தான் ஜெயிச்சிருவான். எந்த காரியத்தை கண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? திகைக்க கூடாது. அல்லேலூயா. திகைக்க கூடாது, கலங்கவும் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஏண்டா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்ம திகைக்கவும் கூடாது, கலங்கவும் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த யுத்தத்தை, உங்களுக்கு எதிராய் வருகிற யுத்தங்களை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களோடு இருக்கிற கர்த்தர் பண்ணுவார். யுத்தம் அவருடையது. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீர்கள்? தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா.
எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, வாழ்க்கையில சோர்ந்து போக கூடாது, விழுந்து விடக்கூடாது, தைரியத்தை இழந்து விடக்கூடாது, மன சோர்வடைந்து விடக்கூடாது, டிப்ரெஷன் ஆயிடக்கூடாது. தைரியமா இருக்கணும். ஏனென்றா இந்த வருடத்துல எனக்கு எதிராக வரும் யுத்தங்களை எல்லாம் செய்ய என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தின் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் திரும்ப வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் திடங்கொண்டு தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றால் என்ன? நம்முடைய தேவன் லட்சாதி லட்சம் ஜனங்களுக்கு ஒருவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 1000 பேரிலும் சிறந்தவர். ஹல்லேலூயா. அப்ப அவர்களோடு இருக்க 1000 பேர் இருக்கிறார்னா நம்முடைய ஆண்டவர் நம்மிலும் அதிகமாக எத்தனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பலசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களோடு அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 51ஆம் அதிகாரம் 7 வாசிங்களே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ ஏன் கலங்கணும்? ஏன் நீ திகைக்கணும்? இந்த 2024ஆம் வருஷத்திலே நம்ம திட மனதாயிருக்கணும். எதை குறித்தும் கவலைப்படவோ கலங்கவோ திகைக்கவோ கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்துல இருக்கிறீங்க? இந்த வருஷம் நாம் போகிற இடமெல்லாம் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும். என்னோடு கூட ஆண்டவர் வருகிறார். வேறு யாரு வராவிட்டாலும் வந்தாலும் எனக்கு என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 1000 பேரிலும் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்கள். அவர் எப்போதும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே இருக்கிறார் என்ற உறுதியோடு கூட ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். எங்கேயாவது போகும்போது சொல்லுங்கள். ஜெபிக்க தருணம் கிடைக்காவிட்டாலும், ஆண்டவரே நீர் என்னோடு வருகிறீர், அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. காரியம் முடிந்த பிறகு திரும்பி வரும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இரவிலே படுக்கை போகும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. பகல் நேரம் மட்டுமல்ல, இரவு நேரம் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. மனுஷர்கள் உங்களை நிந்தித்தாலும், மனுஷர் உங்களை தூஷித்தாலும் நீங்கள் கலங்காமல் இருங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது மண்ணான மனுஷன், ஆனால் மனிதனை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருத்தன் நிந்திக்கிறான், அப்படி சொல்றான், இப்படி சொல்றான்னு சோர்ந்தே போக கூடாது. சொல்லிட்டு போறான். இப்படிதான் சொல்லணும். வானத்தை சூரியனை பார்த்து நாய் குறைச்சா அதை அவங்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆமா, உள்ளத்துல ஆமா, என் தேவன் நீதியின் சூரியன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே இந்த குறைக்கிற நாய் ஒன்னும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் யோசித்து பாருங்க. நாய் ஏதாவது சூரியனை ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே தைரியமாயிருங்கள். ஏனென்றால் இந்த வருஷம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 28:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போக
நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எனக்குள்ளே சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஆறுதலான ஒரு நல்ல நம்பிக்கையான வார்த்தை தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த 2024 வருடத்துல நாம எதற்கும் கலங்க கூடாது, எதுக்கும் திகைக்க கூடாது, எதுக்கும் தயங்கவும் கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு நாள் இருக்கிறாரு? 2024 மட்டும் இல்ல, நம்முடைய சகல நாட்கள் அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வருடத்திலே நம்ம திட மனதாயிருப்போம். அல்லேலூயா. திட மனதாயிருந்து தைரியமாயிருந்து நம்முடைய காரியங்களை நடப்பிப்போம். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் தைரியமா செய்யுங்க. ஒரு வேலை செய்கிறீங்களா, தைரியமா செய்யுங்க. ஒரு தொழிலை துவங்குறீங்களா, தைரியமா துவங்குங்க. ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்யும் போது தைரியமா செய்யுங்க. ஏனென்றா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரோடு பேச போகும்போது நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நாம் என்ன பேசணுங்கிறத நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே ஒருவனும் எதிர்த்து நிற்கப் போவதில்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த வருடம் நமக்கு மிக மிக நன்மையான வருடம். இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகவே என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, திகைக்க கூடாது. எப்படி இருக்கணும்? பலங்கொண்டு திட மனது. ஒருத்தனை அசைக்க முடியாதுன்னு சொல்லல, அந்த மாதிரி உள்ளத்திலே ஒரு திடன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த திடனோடு கூட இந்த வருடத்தின் எல்லா காரியங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு காலம் ஒரு நிமிஷம் கூட பயந்துராதீங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கேட்டேன், ஆடியோ கேட்டேன். அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது, விஷப்பாம்பு கடிச்சிட்டா கூட அந்த கடிபட்டவனை என்ன செய்யக்கூடாது? பயப்படுத்திடக்கூடாதான். பயப்படுத்தினா என்ன செய்யும்? பிரஷர் அதிகமாகி அந்த விஷம் உடனே எல்லா பகுதிக்கும் போயிருமா. அவனை நார்மலா இருக்க சொல்லுங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்க. இது ஒன்றும் விஷப்பாம்பு இல்லை, ஒன்றும் இல்லை, இது சும்மா ஆஸ்பத்திரி போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போயிட்டு வந்தா சரியாயிடும், இது விஷப்பாம்பு இல்லைன்னு அப்படி சொல்லி அவனுக்கு பயத்தை கொடுக்காதீங்க. பயத்திலிருந்து அவனை விடுதலை செய்து அவனை நார்மலா வச்சுக்கோங்க. கட்டு கூட போட வேண்டாம், நீங்க அவனை நார்மலா வச்சுட்டா போதும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. பயப்பட்டு விட்டான் என்றால் அந்த பயத்திலே என்ன செய்யுமா? வேகமாக உடலின் எல்லா பகுதிக்கும் அந்த விஷம் போயிடுமா. பாருங்க, பாம்பு கடிச்சவன் பயந்தா கூட அவனுக்கு ஆபத்துன்னா நம்ம பயப்படலாமா? பயப்படவே கூடாது. அல்லேலூயா. சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இந்த வருடத்துல விசேஷமாக நம்மோடு கூடவே இருக்க போகிறார். வீட்டுக்கு போகும்போது இப்படி என்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் உண்டு, உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க எவ்வளவு கவனமா பேசணும், எவ்வளவு கவனமா நடந்துக்கணும். அவர் உங்க கூட எங்க வர வருவாரு? டாஸ்மாக் போன உள்ள கூட வருவாரா? அல்லேலூயா. வரமாட்டார். வெளியே நிற்காரு. சரிப்பா, போயிட்டு போட்டுட்டு வா, நான் வெளியே நிற்கிறேன் பாரு. அல்லேலூயா. வெளியே வந்து பார்த்தா அவர் இருக்க மாட்டார். ஏன்னா தனி ஓட்டவங்க கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். அல்லேலூயா. இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற அந்த நிலைமையை எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களோட கூட இருப்பார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே, உன் கவலைகள் யாவையும்
எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலைமையிலும் எந்த இடத்திலும் நாங்கள் போகும் இடமெல்லாம் நீர் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினீர். அதற்காய் நன்றி. எங்களோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதை உணர்ந்து இந்த வருடத்திலே நாங்கள் பலன் கொண்டு திட மனதாயிருந்து திகையாமல் கலங்காமல் உம்முடைய பாதையிலே தொடர்ந்து பயணம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வருடம் முழுவதும் நீர் அவர்களோடு கூட இருக்கிறதை உணரத்தக்கதாக, அந்த உம்முடைய பிரசன்ஸை உணரத்தக்கதாக, உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கிறதை உணரத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களோடு கூட இருக்கிறதை அவருடைய கண்கள் காணத்தக்கதாக, அவங்களுடைய ஆண்டவரே சிந்தனை உணரத்தக்கதாக, அவங்களுடைய சரீரம் உணரத்தக்கதாக கர்த்தர் அவளோடு கூட மிக மிக நெருக்கமாக அவளோடு கூடவே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் எல்லா காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக, அவளுடைய கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே, அவளுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே, கடந்த வருடத்திலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே செய்ய விட்டு போன எல்லா காரியங்களையும் இந்த வருடத்திலே அவர்களுக்கு செய்து அவர்களை ஆண்டவரே நீர் அரவணைத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் இந்த வருடத்திலே ஒரு நிமிடம் கூட சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே பலன் கொண்டு இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வருடத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பதிலும் தியானிப்பதிலும் வேத வசனத்தை தியானிப்பதிலும் உம்முடைய பிள்ளைகள் உறுதியாய் தரித்திருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய ஊழியர்களாக நாங்கள் இந்த ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக. நீர் இவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக. இவர்களோடு கூட முடிவு பரியந்தம் இருப்பீராக. இவர்களை வேண்டுதலை எல்லாம் கேட்பீராக. இவருடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக. இவருடைய வியாதிகளை எல்லாம் நீக்குவீராக. இவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு பண்ணுவீராக. இவருடைய சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காண கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றிலும் இவர்களை மேன்மையாய் நடத்தும்படியாக நாங்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். சகல துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோடைய அன்யோன்யம் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.